ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் எக்வா ட்ரேட் எஜுகேஷன். இந்த வாரம் மார்க்கெட் வந்து நமக்கு இந்தியா பாகிஸ்தான் சீஸ்ஃபயருக்கு அப்புறமா ஒரு சரியான ஒரு ரேலி. கிட்டத்தட்ட ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்வாமா அட்டாக்கு அப்புறமா ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வந்து இந்தியன் ஆர்மி நடத்துகிறாங்க. அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்னன்னு கேச்சுன்னா, ஒரு 2-3 நாள் வந்து ஒரு சைட்வேஸில் போயிட்டு ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு ஷூட் அவுட் ஆகி உங்களுக்கு 26,000 வரைக்கும் நமக்கு இப்போ நமக்கு லாஸ்டா ஒரு ஆல் டைம் ஹை வந்து வச்சிருக்கு. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டை நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஒரு லெவல்ல கம்பேரிசன் பண்ணும்போது எக்ஸ்ட்ராடினரியா உங்களுக்கு அந்த வார் ப்ரெஷர் இருக்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு பம்பிங் மார்க்கெட் மாதிரியே இருந்துச்சு. பட் இதுல வந்து ஒரு கன்சாலிடேஷன் வேணும் அப்படிங்கிறது வந்து நம்மளே வந்து போன வார வீடியோவில் பேசியிருந்தோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு கேப் அப்ல நமக்கு வந்து ஒரு ரேலி கொடுத்துட்டு அங்க இருந்து ஒரு 2 நாள் நமக்கு வந்து ஒரு மீடியம் ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டு இன்னும் உங்களுக்கு என்னன்னா ஷூட் அப் ஆகிற ஒரு லெவல்ஸ்ல தான் மார்க்கெட்டோடைய கண்டிஷன் வந்து இருக்கிறதா தெரியுது. கிட்டத்தட்ட இதுக்கு நமக்கு மார்க்கெட்ல ஒரு ஃப்ரெஷ் பையிங் வந்து இதுல அதிகமா இன்வால்வ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து அதானி குரூப் ஆஃப்ஸோடைய ஸ்டாக்ஸஸ்ல மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த வீக்ல. அதுக்கு அடுத்தபடியா வந்து நம்ம பார்க்கறதா இருந்தா ஐடி செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா HCL, TCS, இன்ஃபோசிஸ் இந்த 3ஐயும் தாண்டி டெக் மஹேந்திராவுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஹெட்மேப் படி நம்ம வந்து பார்க்கும்போது நிஃப்டி 50 ஹெட் மேப்ல அதானி என்டர்பிரைசஸ் இந்த வீக்கும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல நம்பர் 1ல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து பார்த்தோம்னா ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸஸ் வந்து இருக்கு. அதுல ஜியோ வந்து இந்த வீக் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு. ஸோ ஓவரால் வந்து மார்க்கெட்ல அடுத்த ராக்கெட்டுக்கு தயாராகிடுச்சுன்னு தான் வந்து நம்ம சொல்லணும். குறிப்பா நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய ப்ளூ சிப் ஸ்டாக்ஸஸை விட அதர் ஸ்டாக்ஸஸோடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வீக் வந்து நல்லாவே இருந்தது. அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா LICயோடைய ஸ்டாக்ல வந்து இந்த வீக் நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தோம் ஹெட் மேப்ல. அதே மாதிரி LICயோடைய ஸ்டாக் வந்து கண்டினியூஸா உங்களுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 5 நாள்ல 1 நாள் தவிர்த்து இது 4 நாளுமே வந்து ஒரு லாங் பாடி கேண்டில் தான். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு 760 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து இப்போ 860 ரூபாங்கிற ரேஞ்சுக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட இதுவுமே இன்னும் ஒரு 50-60 ரூபாய்க்கு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நியரஸ்ட் ஒரு ஸ்விங் ஹையோட ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு LICல இருக்கு. நம்ம அடுத்தபடியா இந்த வீக் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி ஓவரால் 4% மேல க்ளோசிங் நடந்திருக்கு. 25,000 மேல வீக்லி க்ளோசிங் வந்து வச்சிருக்கு. பேங்க் நிஃப்டி 3% மேல நல்லா ஏறி இருக்கு. பர்டிகுலரா வந்து பார்க்கணும்னா இந்தியன் மார்க்கெட்டோடைய ஒரு ஹெவி வெயிட்டேஜா இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் இந்த ரெண்டுமே ஒரு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுல பர்டிகுலரா ஸ்மால் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட்ல ஆரம்பிச்சு நம்ம அந்த வீக் எண்டில் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாக்ஸஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பூம் கொடுத்துருந்துச்சு. அந்த விதத்துல டிடாகர் ரயிலாக இருக்கட்டும் BEML இருக்கட்டும் ஸ்மால் கேப்புக்கு ஒரு வெயிட்டேஜ்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாம் ஓவராலா பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் நம்ம மார்க்கெட் இருக்கு. கிட்டத்தட்ட டெக்னிக்கல் வைசஸா நம்ம நிஃப்டி வந்து என்ன ஒரு ப்ரிடிக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,556 இந்த வீக் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த பேசிக்கை வந்து உடைக்க முடியாம என்ன ஆயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்டுக்கு மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த சப்போர்ட் தான் உங்களுக்கு இந்த மே மாசத்துக்கான நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதாவது இந்த மே மந்த்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு 4% கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து அந்த 4%ஐயும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 2% மேல இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6% வரைக்கும் மே மந்த்ல ஒரு லோ கிரியேட் பண்ணி அங்க இருந்து ஒரு
கையை வந்து இப்போ வச்சிருக்கு. இன்னும் இது வந்து உங்களுக்கு ஒரு 2-4% வந்து இன்னும் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது கிட்டத்தட்ட 25,800 இல்லைன்னா ஆல் டைம் ஹையான 26,200 வரைக்கும் இதோடைய மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓவராலா மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ் என்ன, எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.